எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு தாத்தாவுக்கும் மாலை போட முடியும், இமானுவேல் சாகர் தாத்தாவுக்கும் போட முடியும், வீரப்பனுக்கும் போட முடியும், அழகமுத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும், சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும், மருதுபாண்டியருக்கும் போட முடியும், தீரன் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும், பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மாலை போட முடியும், பாட்டனார் பொலித்தவனுக்கும் போட முடியும், பெரும்பிடுகு முத்தரையனுக்கும் போட முடியும். எல்லா முன்னோர்களுக்கு மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுதென்றால் அது பெருந்தலைவன் காமராஜர் என்ற ஒருத்தனுடைய பேரனால் தாண்டா. எவனாலே முடியாது, எவனாலே முடியாது. நீ அப்படிலாம் ஒரு தலைவனை நீ கனவுலையும் காண முடியாது, கனவுலையும் காண முடியும். இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான், வாழ்ந்திருக்கான், இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நினைப்ப நீ. இவன் வச்சிருக்க சொத்தையெல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுவேன். அவன் சாகும்போது 110 ரூபா வச்சிருந்துருக்கான். பெத்ததாயை இன்னைக்கு கேவலம் பேசுறேன். பெத்ததாயை கூட்டிட்டு வந்து ஏன் வைக்கவில்லை? ஆத்தா இருந்துச்சுன்னா, ஆத்தா நம்ம கூட இருந்தா அதை பார்க்க சொந்தக்கார 4 பேர் வருவான். இங்க அரசு போன் இருக்கு, இந்த டெலிபோன்ல 4 பேர் போனை பண்ணி பில்ல குட்டி விட்டு போயிடுவான். பாரு, உலகத்துல இப்படி ஏதாவது பார்த்தது உண்டா நீ? சொந்த தங்கச்சி மகன், அக்கா மகன் ஜவஹர் ஒரு கொலை குற்றத்துல குற்றஞ்சாட்ட வருது. அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது, ஆனா வருது. ஆத்தாவுக்கு கொல்லி போட்டுக்கிட்டு இருக்காப்ல, ஜவஹர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பக்கத்துல கக்கன் நிக்கிறாப்ல, கக்கன் ஜவஹரை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாப்ல கொல்லி வச்சுக்கிட்டு. ஐயா அக்கா பையன், அக்கா பையன் விட்டுருவீங்களா கக்கன் கேட்கிறாப்ல. இன்னைக்கெல்லாம் பாரு, இவங்க கொள்ளை அடிச்சு இவங்க வந்து பண்ற அக்கிரமத்தை ஏதாவது இருக்கா பாரு. நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உண்மையிலே அவன் உடம்புல ஓடின ரத்தம் உங்களுக்கு எல்லாம் ஓடிச்சுனா கொஞ்சமாவது மானம் சூடு சொரணையோட இனிமேலாவது வாழ பழகுங்க, வாழ பழகுங்க. இல்லைன்னா அவன் பேரை சொல்றத விட்டுருங்க. தயவு செய்த பெருந்தலைவர் எங்க தாத்தா அதை விட்டுருங்க. இதனால உலகத்துல செல்வந்தனை போற்றி பார்த்திருப்ப நீ, கோடீஸ்வரனை கொண்டாடி பார்த்திருப்ப நீ. ஒரு எளிய மகனை, கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மறைந்த மகனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தன் இதய வீட்டில் வைத்து கொண்டாடுகிறார் என்றால் அது நம் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜரை மட்டும்தான். அப்படிலாம் உலகத்தில் ஒரு தலைவனை நீ பார்க்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் நம் தாத்தா பெருந்தலைவன், அவனை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழ் போற்றுகிற இந்த நாளில் கூடியிருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தொடர்ந்து நாம் போற்ற வேண்டும். இந்த சமூகத்தை தாண்டிய பெருவழிக்கு தாத்தாவின் புகழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை இந்த பேரன் செய்து கொண்டே இருப்பேன் என்கிற உறுதியை இந்த நன்னாளில் உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு தாத்தாவுடைய பிறந்த நாளில் நான் மாலையிடச் சென்றேன். காந்தி மண்டபத்தில் இருக்கிற சிலைக்கு யாருமே வரவில்லை. மற்ற சமூக தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தாத்தாவுக்கு கூடாது போனதுக்கு காரணம் நம்ம இடத்திலே ஓர்மை இல்லாதது, உணர்வு எழுச்சி இல்லாதது. இந்த மாதிரி அரங்குக்குள்ளே கூடி கூடி நீங்கள் பல்லாவரத்தில் கொண்டாடுகிறீர்கள், தாம்பரத்தில் கொண்டாடுகிறீர்கள், திருவொற்றியூரில் கொண்டாடுகிறீர்கள், நெல்லையில் கொண்டாடுகிறீர்கள். இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பொது வெளியில் வந்து பெரும்புகளை, பாட்டன் தாத்தன் காமராஜரின் பெரும்புகளை போற்றுகிற நாளை நாம் உருவாக்க வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் பேரின மக்களுக்கு இந்த இனத்தில் இப்படி ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான், அவன் தமிழர் நாட்டை ஆண்டிருக்கிறான் என்று காட்டணும். இங்கே பேசிய என் தம்பி சந்திரசேகர் பாண்டியன் சொன்னார், 9 ஆண்டுகள் சிறை, 9 ஆண்டுகள் ஆட்சி. 9 ஆண்டுகளில் அவன் செய்த சாதனையை 50 ஆண்டுகளில் இந்த கட்சிகள் ஆட்சிகள் தொடவே இல்லை. நான்
திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் இந்த பகுதியிலே பாட்டு எடுப்பதற்காக, படப்பிடிப்பு தளம் பார்க்கிறதுக்காக வாகனத்தில் செல்வேன். சென்று கொண்டே இருக்கும்போது அந்த ஓட்டுநர் இடத்திலே கேட்பேன், மலை உச்சியிலே யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்தில் தார் சாலை போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் நின்று நானும் ஓட்டுநரும் ஓரமாக சிறுநீர் கழிக்கும் போது நான் கேட்டேன், இங்கே எல்லாரும் ரோடு போட்டிருக்கானே யாரு? அந்த ஆளு மறுமொழி சொல்றான், காமராஜ் தான் போட்டான். அவன் கட்டிய அணை, அவன் கட்டிய தொழிற்சாலை. நான் ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாக்கணும்னு நக்கல் அடிக்கிறான். டாஸ்மாக் கடையில சாராயம் ஊத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கிறான். என் தாத்தா மாதாவரத்துல பால் பண்ண வச்சான். அந்த பால் பண்ணையில வேலை பார்த்த எல்லா பேரும் அரசு வேலை தான். அதை மூடிட்டான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லா இடத்துலையும் ஒரு துணையை கூட கட்டாத என் தாத்தன் பல அணைகளை கட்டி வேளாண்குடி மக்களில் பாசனத்திற்கு வழிவகுத்தான். பல துணைகளை கட்டியவன் இருந்த அணையெல்லாம் மூடிட்டு போயிட்டான். இதுதான் நடந்தது இந்த நாட்டில். அது எப்படிப்பட்ட ஆளுவாரு? என்னைய மாதிரியே ஒரு சேட்டக்காரன். காமராஜருக்கு ஒரு வப்பாட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்ல. ஒருத்தன் பேசிவிட்டான். தாத்தாட்ட வந்து பத்திரிகையாளர்லாம், உங்களுக்கு ஒரு வப்பாட்டி இருக்காம அதுக்கு ஒரு மகன் இருக்கான். யார் சொன்னது? ஒருத்தர் பேசுற இருக்கலாம், அவரா கூட என் மகனா இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல. எப்படி? அதுக்கப்புறம் அவன் பேசுவான். அதான் அவனை போய் படிக்காதவன்றா ஒரே பதில் முடிஞ்சு கதை. சொல்ல முடியாது, தெரியாது, அவன் கூட என் மகனா இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல. அப்படிப்பட்ட ஒரு மகன் இவரு. உனக்கு சொல்லணும்ல, நம்ம தாத்தன் காமராஜர், இன்னொரு தாத்தன் முத்துராமலிங்க தவிர நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. 9 வருஷம் 2 பேருமே ஜெயில இருந்துக்காங்க. நாடு விடுதலை அடைஞ்சுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தவங்க விடுதலை அடைய நாளாகி போச்சு. அப்புறம் இனிமே போய் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி உள்ள பத்தி எதுக்கு? இருக்கிற வாழ்க்கையை மக்களுக்கே, ஏன்னா ஏற்கனவே மக்களுக்கு தான் அர்ப்பணிச்சு வாழ்க்கை வாழ்ந்தாச்சே, இனிமே இப்படியே வாழ்ந்துட்டு போயிடும்னு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் அவன் பிள்ளையே பெறல, துணை கட்டல. ஆனால் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு அவன் பிள்ளைகளாக இருந்த அவன் பேரை பெற்ற பிள்ளைகள் கூட தாய் தகப்பன் பேரை உச்சரிக்குமோ, பெருமை பேசுமோ, கொண்டாடுமோ தெரியாது. ஆனால் அவன் பெறாத பிள்ளைகள், அவன் படிக்க வைத்த அறிவிப்பு கட்டிய பிள்ளைகள் பல கோடி பேர் காமராஜ் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதான் ஒரு தலைவனின் சாதனை. நிமிர்ந்து சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் காமராஜரின் பிள்ளைகள், காமராஜர் என்ற எங்கள் தாத்தனின் பேரன்கள். அவன் புகட்டிய அறிவிலே உலகில் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறோம். எல்லா நாடுகளிலும் அறிவு தளத்திலே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவன் எங்கள் தாத்தன் காமராஜ். எழுத்தறிவித்தவன் இறைவன். இதான் தமிழுடைய வேதம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் எழுத்தறிவித்த எங்கள் இறைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் காமராஜ் காமராஜர் என்பதை பெருமையோடும் திமிரோடும் தமிழ் இளம் தம்பி தங்கைகள் சொல்லும். அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன். அவன் ஒரு சமூகத்திற்கான தலைவன் அல்ல, 13 கோடி தமிழ் பேரினத்தினுடைய தாத்தன். இதை திரும்ப திரும்ப சொல்லணும். யார்? காமராஜர் என் தாத்தன். இன்னைக்கு அறிவோட இவ்வளவு நேரம் நின்னு உங்க பிள்ளை பேசுறன்னா அவன் போட்ட பிச்சடா, அவன் போட்ட பிச்சடா. அவன் படிக்கல, அவன் படிக்கல, அவன் பேரனை படிக்க வச்சான். உலகத்துலடா இன்னைக்கு சவால் விட்டு சொல்றா, என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க ஒருத்தனை கொண்டாடா பாப்போம்.